நண்பர்களே, கற்பனை செய்யலாமா? ஒரு நாள் நம்முடைய மூளைதான் ஒரு கம்ப்யூட்டருக்கான ஹார்ட்வேர் ஆகி நம் நினைவுகளையும் உணர்வுகளையும் நேரடியாக ஒரு சிப்பின் மூலம் கண்ட்ரோல் செய்யும் உலகில் நாம் வாழ்கிறோம் என்று. இது பொதுவாக கற்பனை என்று தோன்றினாலும் இது நம் கண்களுக்கு அருகில் உள்ள ஒரு உண்மையாகி வருவதற்கான பாதையை எடுக்க ஆரம்பித்திருக்கிறது. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. நாம் இப்போது பேசப்போகும் இந்த நியூரலிங்க் என்பது எலோன் மஸ்க் என்பவரின் தலைமைத்துவத்தில் உருவான ஒரு நிறுவனத்தின் பரிசோதனையாக உள்ளது. இவர் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா போன்ற அற்புதமான தொழில்நுட்பங்களை உருவாக்கியவராக சொல்லப்படுகிறார். ஆனால் அவர் இந்த திட்டத்தை தொடங்கியதன் பின்னணி என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். கடந்த காலங்களில் மனிதன் தன்னுடைய மனதின் சக்தியை மிக குறைவாக பயன்படுத்தினான். நாம் சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே நம் திறன்களை முழுமையாக பயன்படுத்த முடியும். இந்த நேரத்தில் நியூரலிங்க் துவங்கியது. எலோன் மஸ்கின் கனவு மனிதன் மற்றும் கணினி நெருங்கிய தொடர்புடன் இணைந்து செயல்படுவது. அப்போது எலோன் மஸ்க் கூறினார், நாம் அனைவரும் கணினியோடு இணைக்கப்படும் நாளுக்கு ஒரு நாள் வரும். அதற்காகவே நமது மூளை மற்றும் கணினியை இணைக்கும் சிப்களை உருவாக்க வேண்டும். இதனால் நியூரலிங்க் உருவானது. இதில் மனிதனின் மூளையில் ஒரு சிப் பொருத்தப்படுகிறது. அதனால் நமது மூளை மற்றும் தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும். இந்த சிப் நம்முடைய நரம்பு செயல்பாடுகளை கணினியுடன் இணைத்து நாம் நினைக்கும் விஷயங்களை நம்பிக்கையுடன் நேரடியாக செயல்படுத்த முடியும். இது ஒரு கம்ப்யூட்டரின் வேகத்திலேயே நம் நினைவுகளை செயலாக்கும் திறனை உருவாக்குகிறது. நாம் இதை நம் வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவோம் என்றால், உங்களுடைய நினைவுகளை நீங்கள் வேகமாக நினைவில் வைக்கவும், புதிய தகவல்களை இன்னும் குறுகிய நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் முடியும். இது போன்ற நமது சிந்தனை மற்றும் நினைவுகள் கம்ப்யூட்டர் போன்ற செயல்பாடுகளுக்கு இணைந்து வேகமாக செயல்படும். உதாரணமாக, இன்று நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதில் நேரம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த சிப் உதவியுடன் பெரும்பாலும் மூளை இயங்கும் நேரத்தில் அந்த பாடத்தை நாம் மூளையில் வைக்க முடியும். இதன் சிறந்த பயன்பாடுகள் மருத்துவத்துறையில் கூட கண்டுபிடிக்கப்படும். நினைத்து பாருங்கள், பெராலிசிஸ் அல்லது மூளை செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த சிப் மூலம் அவர்களின் நரம்பு செயல்பாடுகள் மீண்டும் இயங்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதற்காக அந்த நபர்கள் அவர்களது உடலை இயக்கக்கூட சிப்பை உதவியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படியானால் நாம் கூறுகிறோம், இந்த சிப் தான் நமது மருத்துவ பயன்பாடுகளில் அடுத்த தலைமுறைக்கு மாற்றத்தை கொண்டு வரும். இப்போது கற்பனை செய்கிறோம், இந்த சிப் உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களும் பயன்படுத்தினால் எப்போது நாம் நமது நினைவுகளை அவரவருடைய இணையத்துடன் செயல்படுத்த முடியும். அந்த உலகின் இயங்கும் கம்ப்யூட்டர்களைப் போல நம்முடைய நினைவுகளும் அந்தளவுக்கு சிறப்பாக இயங்கும். பொதுவாக நாம் இன்று பயன்படுத்தும் கணினி, மொபைல் ஃபோன்கள் போல இந்த சிப் ஒரு நினைவுகளின் மொபைல் ஃபோன் ஆக மாறிவிடும். அந்த நாளில் இந்த சிப் பயன்படுத்துவது பாதுகாப்பானதா என்ற கேள்வியை மானுடம் கேட்க தோன்றும். ஆனால் இதற்கு ஏற்கனவே பக்கமாக மருத்துவ சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சிப்பின் மூலம் நாம் நமது திறன்களை மேம்படுத்தலாம் என்றாலும் இது முழுமையாக பாதுகாப்பானதாக இருக்குமா என்று சொல்ல முடியவில்லை. சோதனைகளுக்கு பிறகு பொதுவாக இந்த சிப்பை நாம் பயன்படுத்துவது வழக்கமாக பாதுகாப்பானதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். முடிவில் இது போன்ற தொழில்நுட்பங்கள் எதையும் எலோன் மஸ்க் போன்ற மக்களால் கொண்டு வர முடியாதது என்று எண்ணலாம். ஆனால் இந்த தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையை ஒரு முக்கிய மாற்றத்திற்கு இட்டு செல்லும் என்று நம்புகிறோம். எப்படி இந்த சிப் மனிதனின் மூளையை கம்ப்யூட்டருடன் இணைத்து தொழில்நுட்பத்தை மனிதன் முன்னேற்றம் நோக்கி செலுத்தும் ஒரு அற்புதமான காணொளியாக மாறுகிறது. நாம் எப்போதும் நம்பிக்கையுடன் புதிய தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும். எதிர்காலம் என்றால் அது என்ன? அது நமக்கே தெரியும். 2023 எலோன் மஸ்க் அவர்களின் நிறுவனமான நியூரலிங்க் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு மனிதனின் மூளையில் சிப் பொருத்தும் பரிசோதனையை வெற்றிகரமாக செய்ததா என்று அறிவிப்பு வந்தது. இந்த சிப் ஒரு சிறிய சாதனம் மாதிரி நரம்பு மண்டலத்தோடு நேரடியாக இணைக்கப்படுகிறது. இதன் மூலம் மூளையின் நரம்பு அலைகளை படிக்க முடிகிறது. அதாவது அந்த நபர் என்ன நினைக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பரிசோதனை நடந்தது அமெரிக்காவில். சிப்பை முதன்முறையாக ஒரு மனிதனின் மூளையுடன் இணைத்தார்கள். அந்த நபரின் நெஞ்சு பகுதி ஆரம்பத்தில் நடுங்குவதாக தோன்றியது. பிறகு நரம்பு கண்காணிப்பு நன்கு வேலை செய்தது என்று நியூரலிங்க் தரப்பிலிருந்து தகவல் வெளியானது. இந்த சிப்பின் மூலம் பராலிசிஸால் முடங்கியவர்கள் மீண்டும் இயங்குவதற்கான சாத்தியங்கள்,
கண் பார்வை இழந்தவர்கள் மறுபடியும் பார்ப்பதற்கான சாத்தியங்கள் மற்றும் நம் அறிவாற்றலை வளர்க்க உதவும் ஒரு புதுமையாக இருக்கும். இந்த சிப் ப்ளூடூத் போல வெளியில் இருக்கும் சாதனத்தோடு கம்யூனிகேட் செய்ய முடியும். முடிவில் பார்த்தால் இந்த சிப் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சியை செய்ய வரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் இன்னும் மருத்துவ பரிசோதனை நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் எதிர்காலம் எப்படி என்று தீர்மானிக்க நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.